காகம், அணில், மான் மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு மரத்தினருகில் வசித்து வந்தனர். மூவரும் உணவை தேடி சென்றனர். பசுமையான புற்களை மான் மேய்ந்து கொண்டிருந்த பொழுது யாரோ உற்று பார்ப்பதை உணர்ந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தால் யாரும் கண்ணில் தென்படவில்லை. மறைவிலிருந்து பார்த்த நரிக்கு எச்சில் ஊறியது. மானை வேட்டையாட திட்டமிட்டது. பயந்த மான் அரைகுறையாக புல்லை மேய்ந்துவிட்டு தங்கள் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தது. சிறிது நேரத்தில் காகமும் அடுத்து அணிலும் வந்து சேர்ந்தன. மானே, இன்னைக்கு நீ ஏன் சீக்கிரமே வந்துவிட்ட? நடந்ததை விவரித்தது மான். அதை கேட்ட காகமும் அணிலும் அதிர்ச்சியடைந்தன. உடனே காகம், நாளை நாங்கள் இருவரும் உன்னுடன் வருகிறோம் என்றன. மறுநாள் காலை மூவரும் ஒன்றாக கிளம்பி மான் மேய்ந்த இடத்தை அடைந்தனர். மானுடன் அணிலை பார்த்த நரியோ இதுதான் சரியான சமயம் என நினைத்து மானின் அருகில் வந்தது. என்ன நண்பா நலமா? நீ யார்? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. என்னை தெரிந்தவன் போல் பேசுகிறாயே. நானும் இந்த காட்டில்தான் வாழ்றேன். எனக்கு யாருமே இல்லை. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடித்து விட்டது. நான் உங்களுடன் நட்பாக இருக்க ஆசைப்படுகிறேன். நரியின் பேச்சில் மயங்கிய சின்ன மான் குட்டி நரி சொல்வதெல்லாம் உண்மை என நம்பியது. மானை பார்த்த காகமோ புதிதாக யாரையும் உடனே நம்ப முடியாது, அது நமக்கு ஆபத்தாகிவிடும் என்றது. நரி பேச ஆரம்பித்தது. அன்புள்ள காகமே, நீ மானிடமும் அணிலிடமும் பழகும்போது உங்கள் குணத்தை ஆராய்ந்தா மான் நட்பு கொண்டது. இப்போது நீங்கள் உண்மையான நண்பர்களாக இல்லையா? அதுபோல் என்னையும் ஏன் கருதக்கூடாது? காக்கை அண்ணா, நரியை பற்றி நாம் யாரிடம் விசாரிப்பது? ஒருவர் மீது நமக்கு நம்பிக்கை வந்தால் போதாதா? நரியை நம் நண்பராக ஏற்றுக்கொள்வோம். அணிலும் காகமும் மானின் விருப்பத்தை அரைமனதுடன் ஏற்றுக்கொண்டது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நரி மானிடம் ஓரிடத்தில் பசுமையான பயிர்கள் வளர்ந்திருக்கிறது, வா அங்கே போகலாம் என அழைத்து சென்றது. விளைநிலத்தை அடைந்த உடனே மானின் கால்கள் வேடன் கட்டிய வலையில் மாட்டிக்கொண்டது. சற்று நேரத்தில் அங்கே வந்த நரியை பார்த்து, நரி அண்ணனா, விரைவில் என்னை விடுவியுங்கள். தம்பி மானே, இன்று நான் விரதம். இந்த தோளாலான வலையை நான் தொடக்கூடாது. என் உயிர் நண்பனை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா? நாளை வந்து உன்னை விடுவிக்கிறேன். மானை தேடி வந்த காகமும் அணிலும் வலையில் சிக்கிய மானை பார்த்து, மானே, வேடன் வருகிறான். உடனே நீ உயிரற்ற மான் போல் நடி. வந்த வேடன் மானுக்கு உயிரில்லை என நினைத்து மானின் கால்களை விடுவித்து வலையை சுருட்ட மான் ஓட வேடன் தடியை எரிய அது நரியை தாக்கியது. Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.